செய்திகள் தொடர்கின்றன. பெற்றுக்கொண்டுள்ள சுதந்திரத்தை பாதுகாத்து நாட்டினை கட்டியெழுப்புவதற்கு ஒன்றிணையுமாறு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச வடபகுதி மக்களிடம் வலியுறுத்தியுள்ளார். வடக்கின் வசந்தத்தின் மூலம் அப்பகுதி மக்களினதும் சிறுவர்களினதும் எதிர்காலம் வளம் பெறும் எனவும் அப்பகுதி அபிவிருத்தி அடையும் எனவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். யாழ்ப்பாணம் ஊர்காவத்துறை முச்சந்தையில் இது மாலை இடம்பெற்ற கூட்டத்தின் போதே ஜனாதிபதி இந்த கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். வடக்கின் அபிவிருத்திக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் அரசாங்கம் வழங்கியுள்ளதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். 30 வருட கால துன்பங்களின் பின்னர் அச்சமின்றி வாழக்கூடிய புதியதொரு நாட்டில் புதிய வாய்ப்புகள் வடபகுதி மக்களுக்கு கிட்டியுள்ளதாக ஜனாதிபதி இதன்போது கூறினார். இதேவேளை ஜனாதிபதி ஒருவர் ஊர்காவல்துறைக்கு விஜயம் செய்த முதலாவது சந்தர்ப்பம் இதுவென ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவிக்கிறது. சில தனியார் வைத்தியசாலைகளில் பணியாற்றுகின்ற தகுதியற்ற வெளிநாட்டு வைத்தியர்களினால் நோயாளர்கள் பாரிய சிரமங்களை எதிர்நோக்கி வருவதாக அரச வைத்திய அதிகாரிகளின் சங்கம் தெரிவித்துள்ளது. இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அந்த சங்கத்தின் உப செயலாளர் டாக்டர் உப்புல் குணசேகர இவ்வாறு கூறினார். ලංකාවේ සුදුසුකම් නොලත් පුද්ගලයන් வைத்திய சேவை எதனா 30,000කට அதிக பிரமாணம் 30,000க்கும் மேற்பட்ட தகுதியற்ற வைத்தியர்கள் இலங்கையில் கடமையாற்றி வருகின்றனர். ஆனாலும் விசேட வைத்தியர்கள் என கூறிக்கொள்ளும் சில வெளிநாட்டு வைத்தியர்களிடம் எவ்வித அடிப்படை தகமைகளும் காணப்படுவதில்லை. நாம் வெளிநாட்டு பட்ட படிப்பினை பயின்றுவிட்டு வந்தால் ஆக்ட் 16 என்ற பரீட்சை ஒன்றை கூட எழுதுவதற்கான வாய்ப்பினை வைத்திய சபையினர் வழங்குவதில்லை. இவர்களுள் சிலர் இருதய சத்திர சிகிச்சை வைத்தியர்களாக கடமையாற்றி வருகின்றனர். இலங்கையை பொறுத்தவரையில் சத்திர சிகிச்சை வைத்தியர் ஒருவருக்கு 8 வருட பயிற்சிகள் வழங்கப்பட்டதன் பின்னரே இருதய சத்திர சிகிச்சை மேற்கொள்வதற்கான வாய்ப்பு வழங்கப்படும். இவர்கள் 9 மாத பயிற்சியினையே பெற்றுள்ளனர். இவர்கள் இந்தியாவை தவிர வேறு எங்கும் சென்றதில்லை. தகுதியுடையவர்கள் இலங்கையில் கடமையாற்றுவதற்கு நாம் ஒருபோதும் எதிர்ப்பு தெரிவிப்பதில்லை. இத்தகைய தகுதியற்ற வைத்தியர்கள் இலங்கையில் கடமையாற்றுவதற்கு நாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினால் சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டு தொடர்பில் வைத்திய சபையிடம் நாம் வினவினோம். வைத்திய சபையின் கூட்டத்தின் போது இது குறித்து கவனம் செலுத்த உள்ளதாக அதன் பதிவாளர் குறிப்பிட்டார். இந்த கூட்டம் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை நடைபெற உள்ளதாக அவர் மேலும் கூறினார். அடுத்த சக்தியின் தேடல். ஒரு சமூகத்தின் முன்னேற்றத்தில் பங்களிப்பு செய்கின்ற விளையாட்டுத் துறையினை மேம்படுத்த அதிகாரிகள் தவறுகின்றமை தொடர்பில் சக்தியின் தேடல் பல தடவைகள் சுட்டிக்காட்டியுள்ளது. இவ்வாறான அதிகாரிகளின் அசமந்த போக்கினால் கவனிப்பாரற்று கிடக்கும் மைதானங்களில் கொட்டகலை நகரில் அமைந்துள்ள மைதானமும் ஒன்று. நுவரெலியா பிரதேச சபையினால் கவனிக்கப்பட வேண்டிய இந்த பொது மைதானம் கடந்த பல மாதங்களாக உரிய பராமரிப்பின்றி காணப்படுவதாக பிரதேச விளையாட்டு ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர். மைதானத்தில் புட்கள் வளர்ந்து காணப்படுவதனால் தமது விளையாட்டு பயிற்சிகளை மேற்கொள்ள முடியாதுள்ளதாக அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். விளையாடக்குள்ள நியாயமான பிளேயர்மார்களுக்கு கால் இன்ஜர்ட் ஆகுது, கால் பிறடுது. அதனால நாங்கள் மிச்ச பேருக்கு சொல்லியிருக்கோம் இந்த கிரவுண்டை கொஞ்சம் செஞ்சு தர சொல்லி. யார் செஞ்ச பாடனா இல்லை. பிரபலமான ஸ்கூல் இருக்குது கொட்டால ஸ்கூல்னு சொல்லி அவங்களாம் இந்த கிரவுண்டில் தான் ஸ்போர்ட்ஸ் செய்கிறாங்க. ஆனால் இன்னும் அது சரியாக இந்த கிரவுண்டை செஞ்சு கொடுக்கறதுனால அந்த ஸ்கூலில் கூட ஸ்போர்ட்ஸ் செய்யாமல் இருக்குது. அடிக்கடி இந்த கிரவுண்டில் நிறைய விளையாட்டு போட்டிகள்லாம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. ஃபுட்பால் கிரிக்கெட் டோர்னமெண்ட்லாம் இருந்துச்சு. இப்போ இந்த பில்லுனால யாருமே இந்த ஸ்போர்ட்ஸை ஒழுங்காக செஞ்சுக்க இல்லாமல் இருக்குது. மேலும் கடின பந்து பயிற்சிகளை மேற்கொள்வதற்காக அமைக்கப்பட்ட வலை பயிற்சி தளமும் சேதமடைந்து காணப்படுவதாகவும் இவர்கள் அங்கலாய்க்கின்றனர். பிராக்டிஸ்க்கு இந்த கிரவுண்ட் வந்து போதுமானதா இல்லை. எங்களுக்கு முன்ன இருந்த அளவு கூட இந்த அளவு இல்லை. பில்லுக்கு சரியான மாதிரி கூடுதலா இருக்கு. இந்த மைதானத்தை பேணி பராமரிக்க வேண்டிய பொறுப்பு பிரதேச மக்களுக்கும் இருக்கிறது என்பதனை சக்தியின் தேடல் சுட்டிக்காட்டுகிறது. அதேபோல் மக்களுக்கான சிறந்த சேவையை வழங்குவது அதிகாரிகளின் கடமை என்பதனையும் தேடல் ஞாபகப்படுத்த விரும்புகிறது. நுவரெலியா பிரதேச சபை தலைவரே, இது உங்களின் கவனத்துக்கு. 2011ஆம் ஆண்டின் உள்ளூராட்சி மன்றங்களுக்கான 2ஆம் கட்ட தேர்தல் இடம்பெறுவதற்கு இன்னும் 5 நாட்களே இருக்கின்றன. இம்முறை 20 மாவட்டங்களை மையமாக கொண்டு இந்த தேர்தல் இடம்பெற உள்ளது. 65 உள்ளூராட்சி மன்றங்களுக்கான இந்த தேர்தலில் 55 பிரதேச சபைகளும் 9 நகர சபைகளும் மாநகர சபையொன்றும் அடங்குகின்றன. இதுபற்றி ஆராயும் விசேட தொகுப்பு அடுத்து. மேல் மாகாணத்தில் 10 மாவட்டங்களில் உள்ள 6 உள்ளூராட்சி மன்றங்களுக்காக இந்த தேர்தல் நடைபெற உள்ளது. முதல் முறையாக மாநகர சபையொன்றிற்காக தேர்தல் நடைபெறுகின்ற கடுவெள்ள மாநகர சபையில் 1,63,829 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். இங்கு 28 உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட உள்ள நிலையில் அதற்காக 34 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர்.
1,19,460 வாக்காளர்களை கொண்ட கஸ்டேவ நகர சபைக்காக 17 பேர் தெரிவு செய்யப்பட உள்ளனர். இதற்காக 23 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். ஹோமாகாம பிரதேச சபையில் 29 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்ற நிலையில் அவர்களுள் 23 பேர் தெரிவு செய்யப்பட உள்ளனர். இந்த பிரதேச சபையில் வாக்களிப்பதற்காக 1,66,840 பேர் தகுதி பெற்றுள்ளனர். கொழும்பு நகரின் தேர்தல் நடவடிக்கைகளுக்கான ஆயத்தங்கள் எவ்வாறு உள்ளன? தேர்தலுக்கான அனைத்து நடவடிக்கைகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளன. வாக்களிப்பு நிலையங்களில் 4,500 அதிகாரிகள் கடமைகளில் ஈடுபடுத்தப்பட உள்ளதோடு வாக்கெண்ணும் பணிகளுக்காக 2,000க்கும் மேற்பட்ட நிலையங்கள் நிறுவப்பட்டுள்ளன. கம்பஹா மாவட்டத்தில் மினுவாங்குட நகரசபை மற்றும் அத்தனகல்ல பிரதேச சபைகளுக்கான தேர்தல் நடைபெற உள்ளது. மினுவாங்குட நகரசபைக்கான தேர்தல் 4 மத்திய நிலையங்களில் நடைபெற உள்ளதோடு 6,182 பேர் இங்கு வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். அத்தனகல்ல பிரதேச சபைக்கு 23 உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட உள்ளனர். 1,25,132 பேர் இங்கு வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். 80 வாக்களிப்பு நிலையங்களில் தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் 29 வேட்பாளர்கள் இங்கு போட்டியிடுகின்றனர். கடந்த முறை பிற்போடப்பட்ட களுத்துறை மாவட்டத்தின் அகலவத்த பிரதேச சபைக்கான தேர்தலும் இந்த முறை நடைபெற உள்ளது. 27,450 பேர் இங்கு வாக்களிக்க தகுதி பெற்றுள்ள நிலையில் 11 உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட உள்ளனர். காலி மாவட்டத்தில் எல்பிட்டிய, பத்தேகம மற்றும் அக்மிமன பிரதேச சபைகளுக்கான தேர்தல் நடைபெற உள்ளது. 1,58,638 பேர் இந்த 3 பிரதேச சபைகளுக்கான தேர்தலில் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். 141 வாக்களிப்பு நிலையங்களில் நடைபெற உள்ள இந்த தேர்தலில் குறித்த பிரதேச சபைகளுக்காக 46 பேர் தெரிவு செய்யப்பட உள்ளனர். இதன் பிரகாரம் எல்பிட்டிய பிரதேச சபையில் 15 உறுப்பினர்களும், பத்தேகம பிரதேச சபை சார்பில் 17 உறுப்பினர்களும், அக்மிமன பிரதேச சபை சார்பில் 14 உறுப்பினர்களும் தெரிவாக உள்ளனர். மாத்தறை மாவட்டத்தின் அக்குரசு பிரதேச சபைக்கான தேர்தல் எதிர்வரும் 23ஆம் தேதி நடைபெற உள்ளது. இந்த பிரதேச சபைக்காக 12 உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட உள்ளனர். இதேவேளை 38,792 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். சுனாமியின் சீற்றத்தில் வாடியிருந்த ஜப்பான் மக்களுக்கு அந்நாட்டு வீராங்கனைகள் கால்பந்தாட்ட உலக சாம்பியன் மகுடத்தை ஆறுதலாக ஈட்டிக் கொடுத்துள்ளனர். அமெரிக்காவுக்கு எதிராக நேற்று நடைபெற்ற மகளிர் உலக கிண்ண கால்பந்தாட்டத்தின் இறுதிப் போட்டியில் 3-1 எனும் பெனால்டி அடிப்படையில் வெற்றியீட்டிய ஜப்பான் வரலாற்றை புதுப்பித்துக் கொண்டது. ஜெர்மனியில் நடைபெற்ற மகளிர் உலக கிண்ண கால்பந்தாட்டத்தில் ஜப்பான் மற்றும் அமெரிக்க அணிகள் நேற்று இறுதிப் போட்டியில் பல பரீட்சை நடத்தின. போட்டியை 16 மில்லியன் ரசிகர்கள் வரை தொலைக்காட்சியில் கண்டுகளித்ததாக ஜெர்மனி தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஜெர்மனியின் பிராங்க்பர்ட்டில் நடைபெற்ற இந்த போட்டியின் முதல் பாதியில் 2 அணிகளாலும் கோல் அடிக்க முடியவில்லை. இரண்டாம் பாதியின் 69வது நிமிடத்தில் அமெரிக்கா முதல் கோலை போட்டது. தொடர்ந்து தனது முதல் கோலை எட்டிய ஜப்பான் போட்டியில் சமநிலை அடைந்தது. போட்டியின் முழு நேரத்தில் 2 அணிகளும் தலா ஒரு கோலுடன் சமநிலை வகித்தன. இதற்கமைய வழங்கப்பட்ட மீதக நேரத்திலும் 2 அணிகளும் தலா ஒரு கோலை போட்டு சமநிலை பெற்றன. இதனால் போட்டி பெனால்டி ஷூட் அவுட் விதிமுறைக்கு தள்ளப்பட்டது. பெனால்டி ஷூட் அவுட்டில் ஜப்பான் 3 வாய்ப்புகளை கோலாக்கிய போதிலும் அமெரிக்க வீராங்கனைகளால் ஒரு வாய்ப்பில் மாத்திரமே கோல் அடிக்க முடிந்தது. 3-1 எனும் பெனால்டி அடிப்படையில் வெற்றியீட்டிய ஜப்பான் கால்பந்தாட்ட உலக சாம்பியன் மகுடத்தை வென்ற முதலாவது ஆசிய அணி என்ற பெருமைக்கு உரித்தானது. ஜப்பானுக்கு உலக சாம்பியன் மகுடத்தை ஈட்டிக் கொடுத்த பெருமைக்குரிய அணி தலைவி ஷமாரோ ஷாவா தொடரின் அதிசிறந்த வீராங்கனைக்கான தங்க காலணியை வென்றார். இதேவேளை ஜப்பான் உலக சாம்பியன் மகுடத்தை வெற்றி கொண்டதை அடுத்து அந்நாட்டு ரசிகர்கள் குதூகல கொண்டாட்டங்களில் ஈடுபட்டுள்ளனர். அடுத்து ஸ்போர்ட்ஸ் ரவுண்ட் அப். டூர் டி பிரான்ஸ் சைக்கிள் பந்தயத்தின் 15ஆம் கட்டத்தில் பிரித்தானியாவின் மார்க் கெவெண்டிஷ் முதலிடத்தை கைப்பற்றினார். 193 கிலோமீட்டர் தூரம் கொண்ட 15ஆம் சுற்றை முதல் வீரராக கடப்பதற்கு அவருக்கு 4 மணித்தியாலங்களும் 20 நிமிடங்களும் 24 செகண்ட்களும் சென்றன.
சீனாவின் ஷாங்காயில் நடைபெறும் உலக வல்லுநர் நீச்சல் போட்டிகளில் சீனா 2வது தங்கப்பதக்கத்தையும் சுவீகரித்தது. இது சீனாவின் ஹூ லியோங் உலக வல்லுநர் போட்டிகளில் தொடர்ச்சியாக ஈட்டிய 3வது வெற்றியாகும். மகளிருக்கான நீர்நிலை சாகசத்தில் ரஷ்யாவின் நடாலியா ஒஷென்கோ தங்கப்பதக்கத்தை வென்றார். ஜெர்மனி மோட்டார் ஜிபி பந்தயத்தின் மோட்டார் சைக்கிளோடு பிரிவில் ஸ்பெயினின் டெனி ஃபெட்ரோஷா வெற்றியீட்டினார். உபாதைக்கு பின்னர் மீண்டும் போட்டிக்கு திரும்பிய அவர் 41 நிமிடங்கள் 12.48 செகண்ட்களில் போட்டியை நிறைவு செய்தார். மகளிர் உலகக்கிண்ண 3 அம்ச போட்டியின் ஜெர்மனி சுற்றில் முதல் 3 இடங்களையும் ஆஸ்திரேலிய வீராங்கனைகள் வென்றனர். 3 அம்சங்களையும் 1 மணித்தியாலம் 53 நிமிடங்கள் 37 செகண்ட்களில் நிறைவு செய்த ஆஸ்திரேலியாவின் எமா மாபட் முதலிடத்தை சுவீகரித்தார். இந்த போட்டிகளில் இதுவரை முடிவடைந்த சுற்றுகள் பிரகாரம் முதலிடம் வகிக்கும் சிலி வீராங்கனை பாபாரா ரிவரோஸ்ட் நேற்றைய சுற்றில் 5ஆம் இடத்தை பெற்றார். இத்துடன் நேரடியாக ஒளிபரப்பான நமது 8 மணி பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. எமது அடுத்த பிரதான செய்திகள் இரவு 10:45 ஒலிபரப்பாகும். வணக்கம்.